இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கங்கை பெருகும் திருக்கடவூர் மயான கிணற்றில் நீராட திருமண தடைகள் விலகும், ஒரு நாள் மட்டுமே அனுமதி. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட வேண்டும் என்ற விருப்பம் பலருக்கும் இருக்கும். ஆனால் வசதி வாய்ப்புகள் இடம் கொடுப்பதில்லை. அப்படியான பக்தர்களுக்கும் கங்கையில் நீராடிய புண்ணிய பலனை அருள வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் அத்தகைய புண்ணிய பலனை பக்தர்கள் அடைவதற்காக கோவில் கொண்டுள்ள திருத்தலம்தான் திருக்கடவூர் மயானம் என்ற புனித தலம். பிரசித்தி பெற்ற அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் அமைந்திருக்கும் திருக்கடவூருக்கு அருகிலேயே அமைந்துள்ளது திருக்கடவூர் மயானம். இந்த ஆலயத்துக்கு வெளியில் தென்புறத்தில் பிரம்ம தீர்த்தம் அமைந்துள்ளது. அதற்கு அருகிலேயே ஒரு தீர்த்த கிணறும் உள்ளது. இந்த தீர்த்த கிணற்றின் புனித நீரில் தான் திருக்கடவூர் அமிர்த கடேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்றது. இந்த தீர்த்தத்தில் பக்தர்கள் ஆண்டுக்கு ஒரு முறைதான் புனித நீராடலாம். அந்த விசேஷமான நாள் பங்குனி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாள் ஆகும். சிவத்தலங்களில் 5 கோவில்கள் பஞ்ச மயான தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை காசி மயானம், கச்சி மயானம், காஞ்சி காழி மயானம், சீர்காழி நாளூர் மயானம், கடவூர் மயானம் ஆகும். மயானம் என்பது பிரம்மதேவரை சிவபெருமான் எரித்து நீராக்கிய தலங்களை குறிப்பதாகும். சிவபெருமான் பிரம்மதேவரை எரித்த தலங்களில் ஒன்றுதான் திருக்கடவூர் மயானம் என்ற மெய்ஞானம். அப்படி சிவபெருமான் பிரம்மதேவரை இந்த தலத்தில் எரித்த போது தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி திருக்கடவூர் மயானத்தை அடைந்து பிரம்மதேவரை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டி பிரார்த்தனை செய்தனர். தேவர்களின் பிரார்த்தனைக்கு இறங்கிய சிவபெருமான் பிரம்மதேவரை உயிர்ப்பித்து அவருக்கு சிவஞான உபதேசம் செய்ததுடன் படைக்கும் ஆற்றலையும் அருள் புரித்தார். பிரம்ம சிவஞான உபதேசம் பெற்ற தலம் திருக்கடவூர் மயானம் என்பதால் இந்த தலத்திற்கு திருமெய்ஞானம் என்ற பெயர் ஏற்பட்டது.